பெரிய கொடுமை என்னன்னா, அந்த சாலையை பயணிக்கிற கனரக வாகனங்களிலிருந்து சாதாரண மகிழுந்து என்று சொல்லக்கூடிய கார் வரையிலும் அனைவரும் அதற்கான ஆண்டு முழுவதும் அதற்கான வரியை அரசு எந்த மாதிரி வரியெல்லாம் சாலைக்கு சேர்த்து பயன்பாட்டுக்கு சேர்த்து எதுக்கெல்லாம் வரிகள் வசூல் செய்கிற திட்டம் இருக்கிறதோ அத்தனையும் முறையாக வசூல் செஞ்சிடுறாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற போதே வசூல் பண்ணிடுறாங்க. அப்புறம் இது திரும்பவும் இது வந்து கட்டண கொள்ளை இல்லை. அதாவது இது மிகப்பெரிய ஒரு ராப்பகல் கொள்ளையை ஒன்றிய அரசு குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களில் இருக்கிற சுங்கச்சாவடிகளை விட 30% எனக்கு தெரிஞ்சு தற்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 64 சுங்கச்சாவடிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம், அக்கிரமம். நம்முடைய மக்களை மணிக்கணக்காக கிலோமீட்டர் கணக்காக நிற்க வச்சு வட இந்தியர்களை கொண்டு வந்து மொழி தெரியாதவனை நிறுத்தி இன்றைக்கி ஒரு கட்டாய வழிபறி சம்பவத்தில் தான் இந்த சுங்கச்சாவடி நிறுவனங்கள் ஈடுபட்டு வராங்க. இவங்க சாலையை எங்கேயும் மேம்படுத்துறதில்லை. உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றம் சொன்ன வழிகாட்டு நெறிமுறைகளை ஒரே ஒரு சுங்கச்சாவடி கூட நடைமுறைப்படுத்துவதில்லை.